மேக்ஸிமம் லவ் ஸ்டோரியில லாஜிக் நான் ரொம்ப பார்க்கக்கூடாது. கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. யங்ஸ்டர்ஸ் வந்து எப்பவுமே ஃபேமிலி அப்படி இப்படி இருந்தா கூட நம்ம ஜீன்ஸ் போட்டுப்போம், ஷர்ட் போட்டுப்போம். நம்ம ட்ரீம் தானே அது. ஸோ அதுல நீங்க லாஜிக் ரொம்ப பார்க்க வேண்டாம். பட் என்ன நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னு தெரியல. எப்படி லாஜிக் கேட்குறீங்களா? காஸ்டியூம் எல்லாம் அல்லு அர்ஜுனோட ஹோம்ஒர்க் தான். அவரோட ஸ்பெஷல் காஸ்டியூம்ல ரொம்ப கேர் எடுத்துப்பாரு. ஸ்டோரி எடுத்தோன்னா அவர் வந்து பேங்காக் போய் அவர் தான் எடுத்துட்டு வந்தார் காஸ்டியூம்ஸ். பட் ஐடியாஸ் கேட்பாரு, என்ன மாதிரி வேணும்னு கேட்பாரு. அப்போ அந்த நாங்கள் சின்ன ஐடியாவை தான் சொல்லுவோம். ஸோ அவர் கலர் சென்ஸ்லாம் அவர் தான் பண்ணுவோம். பைக் எல்லாம் எல்லாமே டிசைன் தான். பேக்ல அந்த மாதிரி அது கூட அந்த பாக்ஸ் கூட சின்னதாக அந்த பைக் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுவோம். சார் நீங்க இந்த 90s மலையாள படத்தோட பெரிய ஃபேன் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அந்த படங்கள் பிரியதர்ஷன் சார் படங்கள், ஃபாசில் சார் படங்கள்ல பார்த்த அந்த தாக்கம் இருக்கு. அது ஒரு சீன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாம் எவ்வளவு ஹெல்ப் ஆகும்? ரொம்ப 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 வருஷம் 16 படம், கிலுக்கம், சித்திரம் இதெல்லாம் வந்து எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. ரொம்ப லவ் எனக்கு மலையாள ஃபிலிம்ஸ் எல்லாம் ரொம்ப லவ். சஃபேர் தேட்டரில் அவர் ரொம்ப கிரேஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ என்னென்ன படம் வருதுங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பர்டிகுலராக எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கிறது கிலுக்கம், சித்திரம் ரெண்டும் ரொம்ப தடவை பார்த்துருக்கோம். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறோம். ஃபாசில் சார் படம் வந்து எல்லா படமும் ஃபாசில் சார் தான் எனக்கு. தெலுங்குல கே. விஸ்வநாத் சார், ஃபாசில் சார், பாரதிராஜா சார், பாகிராஜ் சார் இவங்கெல்லாம் எனக்கு வந்து குரு மாதிரி. அவங்களோட ஃபிலிம்ஸும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன்.